ராஜா அவர் நாமம் சிறந்தது. நிகரே இல்லை தேவரீர் உமக்கு நாமம் உயர்ந்தது. யூதாவின் ராஜா சாரோனின் ரோஜா அவர் நாமம் சிறந்தது. நிகரே இல்லை தேவரீர் உமக்கு நாமம் உயர்ந்தது. பாடுவேன் இயேசுவை என் வாழ்வின் கடைசி மூச்சு வரை, சொல்லுவேன் அவர் உண்மைகளை என் வாழ்வின் இறுதி நாட்கள் வரை. பாடுவேன் இயேசுவை என் வாழ்வின் கடைசி மூச்சு வரை, சொல்லுவேன் அவர் உண்மைகளை என் வாழ்வின் இறுதி நாட்கள் வரை. அவர் நாமம் பெரிது, பாடுவேன் பரிசுத்தரை. எரியும் சூளை சேரவில்லை இயேசுவின் அடியிலே. அவர் நாமம் பெரிது, பாடுவேன் பரிசுத்தரை. எரியும் சூளை சேரவில்லை இயேசுவின் அடியிலே. பாடுவேன் இயேசுவை என் வாழ்வின் கடைசி மூச்சு வரை, சொல்லுவேன் அவர் உண்மைகளை என் வாழ்வின் இறுதி நாட்கள் வரை. பாடுவேன் இயேசுவை என் வாழ்வின் கடைசி நாட்கள் வரை, சொல்லுவேன் அவர் உண்மைகளை என் வாழ்வின் கடைசி நாட்கள் வரை. பிரசன்னம் உன்னை சென்றிடுமே, பாதை காட்டிடுமே. அவர் மகிமை எந்தன் முன்னே சென்று தடைகள் உடைத்திடுமே. பிரசன்னம் உன்னை சென்றிடுமே, பாதை காட்டிடுமே. அவர் மகிமை எந்தன் முன்னே சென்று தடைகள் உடைத்திடுமே. பிரசன்னம் உன்னை சென்றிடுமே, பாதை காட்டிடுமே. அவர் மகிமை எந்தன் முன்னே சென்று தடைகள் உடைத்திடுமே. பிரசன்னம் உன்னை சென்றிடுமே, பாதை காட்டிடுமே. அவர் மகிமை எந்தன் முன்னே சென்று தடைகள் உடைத்திடுமே. பாடுவேன் இயேசுவை என் வாழ்வின் கடைசி மூச்சு வரை, சொல்லுவேன் அவர் நன்மைகளை என் வாழ்வின் இறுதி நாட்கள் வரை. பாடுவேன் இயேசுவை என் வாழ்வின் கடைசி மூச்சு வரை, சொல்லுவேன் அவர் உண்மைகளை என் வாழ்வின் இறுதி நாட்கள் வரை. பாடுவேன் இயேசுவை என் வாழ்வின் கடைசி மூச்சு வரை, சொல்லுவேன் அவர் உண்மைகளை என் வாழ்வின் இறுதி நாட்கள் வரை. Good morning, church. வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரத்திலும் யாவரும் நாங்கள் உற்சாகமாக எழுந்திருப்போம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் யாவரும் உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்க போகின்றோம். அவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த எங்கள் தேவனாயிருக்கிறீர். இயேசு நீர் ஜீவிக்கிறவராயிருக்கிறீர். நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்க போகின்றோம். உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை
ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன்
என் சுவாசம் ஓயும் வரை உம்மையே ஆராதிப்பேன், 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 உம்மையே ஆராதிப்பேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. ஒருவரே துதிகன மகிமைக்கு பாத்திரா இருக்கிற ஆண்டவரே, ஒருவரை ஜீவிக்கிற தேவனாக இருக்கு. தொடர்ந்தும் சேர்த்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். அந்த உயிர் தெளிந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்தி ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஆராதிப்போம். எங்களுடைய குரல்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துவோமா? அவரை ஆராதிப்போமா? அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவராயிருக்கிறார், எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாதவராயிருக்கிறார். அவரை ஆராதிப்போமா? நல்லவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ பெரியவராயிருக்கிறீர், நீ சிறந்தவராயிருக்கிறீர், நீ போதுமான தேவனாயிருக்கிறீர், நீ ராஜாதி ராஜா, நீ அரசாளுகிற தேவனாயிருக்கிறீர். அதி சீக்கிரத்தில் வரப்போவும் எங்கள் மேசியாலே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகின்றோம் தகப்பனே. நீர் எங்களுக்காக சிலுவை ரத்தம் சிந்தி மறுத்தீரப்பா. எங்களுடைய பாடுகள் அனைத்தையும் நீ சுமந்து கொண்டீரே. எங்களுக்கு மறுவாழ்வை தந்தீரே, எங்களை மீட்டுக் கொண்டீரே, எங்களை ரட்சித்த தேவனை உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை உயர்த்துகின்றோம் அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகின்றோம். நீர் மாத்திரம் மெய்யான தேவனாய் இருக்கிறீர், உயிருள்ள தேவனாய் இருக்கிறீரே. உம்மை உயர்த்துகின்றோம். உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கின்றோம். அநாதி ஸ்நேகத்தினால் எங்களை நேசித்துக் கொண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்காகவே நீர் வந்தீரப்பா. எங்களுக்காகவே நீர் வந்து சுமையை சுமந்து பாடுகளை ஆண்டவரை நீர் அனுபவித்தீரப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்றவர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இம்மட்டுமா எங்களோடு ஜீவிக்கிற தேவனாயிருக்கு. பிதாவின் வலது பார்சத்திலே வீட்டிருக்கிற தேவனாயிருக்கு. இது எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கு. உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே, உம்மை உயர்த்துகின்றோம் அப்பா. நீர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனாயிருக்கிறீரே. உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே. ஒருவரே பெரியவராயிருக்கிறேன், ஒருவரே நல்லவராயிருக்கிறேன். உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி அமைக்கிறேன். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. மரித்து போன எங்கள் நம்பிக்கைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோம். புதிய வாழ்வை தந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அன்று இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை உள்ள அற்புதம் உள்ள அந்த தேவன் இன்றும் எங்களோடு இருக்கிறார். இன்றும் அந்த வல்லமை உள்ள தேவன் எங்களோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். எங்கள் வாழ்விலை கிரிகை செய்கிறவராயிருக்கிறார். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மையை உயர்த்துகின்றோம் தகப்பனே. உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடும் தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இஸ்ரவேலின் தேவனே, பரிசுத்தராயிருக்கிறேன். உம்மை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா. இது ஒருவரே பெரியவராயிருக்கிறேன். என்றென்றும் போற்றப்படத்தக்கவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களோடு கூட வருகிறவர், இம்மட்டும் எங்களை காத்த இம்மானுவேலரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரு மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயம் இந்த காலை நேரத்தில் தேவனை நோக்கி பார்க்கட்டும், எங்களை பிரித்தெடுத்தவரை நோக்கி பார்க்கட்டும். இந்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளை எங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கொண்டாட்டத்தில் நாளிலே இருதயத்தின் ஆழத்து சொல்லுவோம், ஆண்டவர் எங்களை அபூர்வமான விதமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றி எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி தூரமாயிருந்து எங்களை சமீபமாக்கி அவர் அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நல்லவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் செய்த எல்லா உபகாரங்களையும் இந்த காலை நேரத்தில் இந்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பிராயம் தொடக்கம் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் எங்களை கைவிடவில்லை. நீர் தூக்கி சுமந்து வந்தீர், எங்களோடு கூட இருந்தீர், எங்களோடு கூட நடந்தீர். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பற்றவராய், உயர்ந்தவராய், சிறந்தவராய், நல்லவராய்
எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் ஒரு விசை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அற்புத விதமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றினவர் ஆண்டவரே. நீ நிகரற்ற தெய்வம் ஆண்டவரே, இணை இல்லாத இனிமை நீங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கரங்களை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை அற்புத விதமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றினீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி. Thank you Jesus. Hallelujah. நிகர இல்லாதவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர். ஆயுள் முழுவதும் உங்களை உயர்த்திடுவேன். எங்களை அற்புத விதமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றினீர் ஆண்டவரே. எங்கள் குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர். எங்கள் ஜீவ அப்பம் நீர் ஆண்டவரே. சிறகு நிழலாய் கூட வரும் நீர், மகிமையின் மேகம் நீர் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை. எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம் கொண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிறோம். ஒவ்வொரு இருதயமும் சொல்லட்டும், ஆண்டவரே நீ நிகரற்றவர், நீர் ஒப்பற்றவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர். உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை. We worship you. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். உள்ளத்தின் ஆழ்ந்து பாடுவோமா? இரக்கம் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தமது இரக்கத்தை காண்பிக்கிறவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்மன்னரே உங்களை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு இருதயமும் பாடட்டும். உள்ளங்களை திறந்த நாமத்தை உயர்த்துவோம். இறையில்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. உள்ளத்தின் ஆழத்தில் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை அற்புத விதமாக எங்கள் வாழ்க்கையை சீரமைத்தவர் நீங்க ஆண்டவரே. கனமும் செலுத்திடுவோம், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் போற்றி பாடிடும் அந்த மகிமையுள்ள நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து சொல்லுவோம். ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். ஏன்னா நீங்க எங்களை அற்புத விதமா எங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கிறீங்க. நீங்க அற்புதமானவர் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. Yes, we worship you, Lord. Thank you, Jesus. We worship you. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் அவருடைய வல்லமுள்ள நாமத்தை உயர்த்துவோம். நாமமே. மூப்பர் யாவரும்
வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூத கூட்டங்கள் பாடிடும். Yes, we worship you, Lord. We praise your holy name. Hallelujah. வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒழித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே. மரண கூறினை ஒழித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே. உயர்த்தி சொல்வோம், ஆயுள் முழுவதும் உங்களை உயர்த்திடுவேன். எங்களை அற்புதமாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றின எங்கள் அன்பு ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். Oh, we worship you, Lord. Hallelujah, we worship you. உன்னதரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஒவ்வொரு இருதயம் இந்த காலை நேரத்தில் சொல்லட்டும், ஆண்டவரே, ஆயுள் முழுவதும் உங்களை உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின எங்கள் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. எல்லா புகழும் கனமும் ஸ்தோத்திரமும் துதியும் ஒருவருக்கே ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தீர், எங்கள் நோய்களை குணமாக்கினீர், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினீர். நன்மையினால் எங்கள் வாய்களை திருப்தியாக்கினீர். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே அந்த சிலுவையை நீர் ஏற்றீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அற்புதமான விதமாய் மாறத்தக்கதாய் ஆண்டவரே நீர் உங்களை அர்ப்பணித்தீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அர்ப்பணிப்பினாலே நாங்கள் அற்புத விதமாய் மாறி இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. எங்கேயோ தூரமோ இருக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே. நாங்கள் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஆண்டவரே இருளிலும் அந்தகாரத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. உம்முடைய சிலுவை மரணம் ஆண்டவரே உயிர்த்தெழுதல் எங்கள் வாழ்க்கையை மீட்டுக் கொண்டது. எங்களை நீதிமான்கள் ஆக்கும்படியாய் நீரோடு கூட எழுந்தீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு இருதயமும் சொல்லட்டும், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரிது ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கைக்கு வந்தது ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே. எங்களை சீரமைத்து ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைக்கும்படியாய் கூட உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எப்படியோ இருக்க வேண்டிய எங்கள் வாழ்க்கையை நீர் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே இப்படி அழகாய் மாற்றி இருக்கிறீர், அபூர்வமாய் மாற்றி இருக்கிறீர், அற்புதமாய் மாற்றி இருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவரே கிறிஸ்து நீர் எங்களுக்கு மறுத்ததினாலே ஆண்டவரே தேவன் எங்கள் பேரில் வைத்திருந்த அந்த அன்பை நீர் எங்களுக்கு உணர்த்தினீர். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பேற்பட்ட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி என்று மாத்திரம் சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகள் எங்களை குணமாக்கினது. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், எங்களுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம் பேரில் வந்தது ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகள் எங்கள் பாவ ஆண்டவரே கரைகளை போட்டு எங்கள் அக்கிரமங்களை எங்கள் அநியாயங்களை மன்னித்து
ஆண்டவரே, இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்து எங்கள் வாழ்க்கையை விடுவித்தது ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் சுவாமி. நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை நீர் கொடுத்தீர் உம்முடைய தழும்புகளாலே, சந்தோஷத்தை கொடுத்தீர் உம்முடைய தழும்புகளாலே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே செழிப்பாக்கினீர் உம்முடைய தழும்புகளாலே. ஆண்டவரே, எதுக்கும் உதவாத எங்கள் வாழ்க்கைக்குள் நீர் வந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை சீரமைத்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. ஒரு கிருபை மேலானது சுவாமி. எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, எந்த தகுதியும் இல்லை நாங்கள். ஆனாலும் எங்களை நீங்கள் உயர்த்தினீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றினீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி என்று மாத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. எந்த பயமும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்காக இரவும் பகலும் விழித்திருக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை. நம்முடைய காலங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த உயிர் தெழுந்த ஓய்வு நாள் காலை நேரத்திலும் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், அந்த ஆண்டவரை நாங்கள் இறுக பற்றி கொள்வோம், அந்த ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்வோம். அவரால் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையை சீரமைக்க முடியும். மேபி நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கலாம். அந்த தேவனை நோக்கி பாருங்க. இந்த காலை நேரத்திலும் தேவன் ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை உங்களுக்கு செய்ய வல்லவர். மன கடினத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, கவலையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். வீடு திரும்பும் பொழுது தேவன் உங்களை சுகமாக்கி சுஸ்தமாக்கி தான் இந்த அனுப்புவார். இந்த உயிர் தெரிந்த வல்லமை அப்படியாய் ரட்சிக்கப்பட்ட அநேக நாட்களாக இருக்கலாம். ஆனாலும் இன்னும் நான் இருளுக்குள் இருக்கிறேன், கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்கிற எங்கள் வாழ்க்கையை தேவன் இந்த காலை நேரத்தில் மாற்றி போட வல்லவர். சொல்ல போகிற ஆண்டவரே, பயம் என் வாழ்க்கை இனியும் என்னை ஆள்வதில்லை. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் கொண்டாடும்படியா இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறேன். இருதயங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. எல்லா நம்பிக்கை இல்லாத எல்லா சூழ்நிலை காலை நேரத்தில் மாறி போய்விடும். புதியதொரு நம்பிக்கை எனக்குள்ளாய் இந்த காலை நேரத்தில் பிறக்கிறது ஆண்டவரே. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை தினம் நம்பி பெருகிடுமே. Oh yes, we worship you. யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. இருதயத்திலிருந்து இந்த பாடல்கள் எழும்பட்டும். தேவநாமம் மகிமையடைந்த இந்த இடத்திலும் தேவன் எங்களை விடுதலையாக்க வல்லவர் என்பதை உணர்ந்து பாடுவோம். மாற்றங்களை கற்றந்த காலை நேரத்தில் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வரட்டும். சிறுவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். எப்பேற்பட்ட கட்டுக்களுக்குள் நாங்கள் இருந்தாலும் இந்த உயிர் தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது என்பதை அறிந்தவர்களாய் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் உறங்குவதும் இல்லை, நீர் தூங்குவதும் இல்லை, எங்களை காக்கிறவர். மரண பயம் எங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். சத்துருவின் பயங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கை விட்டு நீங்கி போயிடும். உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா. பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவர். கரங்களை உயர்த்தி சொல்வோம், யாவே நீர் என்றும் எங்கள் தெய்வம் ராஜா. தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரை போற்றப்படத்தக்கவரே உங்களை ஆராதிக்கிறோம். இது உறங்குவதும் இல்லை, இது தூங்குவதும் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் என்னை ஆண்டவரே சுவாமி தொட்ட நாள் தொடக்கம் இந்த நாள்
கரங்களை ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற எங்களுடைய ஆண்டவர் ஒரு மரித்த ஒரு நபரை நாங்கள் ஆராதிக்கல, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒருவரை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து உயிர் தெழுந்திராவிட்டால் எங்களுடைய நம்பிக்கை அது மீனிங்லெஸ்ஸாக போயிருக்கும். ஆனாலும் அவர் உயிர் தெழுந்தது நிமித்தமாக எங்களுடைய நம்பிக்கை அது ஒரு அர்த்தமுள்ளதாகவும் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதா இருக்கிறதாகவும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய இந்த ஸ்பெஷல் ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வருகை எங்களுக்கு மிகவும் விசேஷமானது. அதுபோல் நீங்கள் யாராவது முதலாக வந்திருந்தால் உங்களுடைய வருகையும் எங்களுக்கு விசேஷமானது. உங்களை நாங்கள் மறுபடியும் சிஜியின் உற்சாகமான கரகோஷத்தோடு ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆராதனை முடித்த பின்பு எங்களுடைய லீடர்ஸ் சில பேர் உங்களோட கதைக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய ஆசனங்களுக்கு முன்பதாக ஒரு ப்ளூ கலர் கார்டு இருக்கிறது, கெட் கனெக்டட். இந்த கார்டை ஃபில் பண்ணி அடுத்ததாக ஒரு ஆஃபரிங் டைம் வரும், அதில் அந்த பேக்கில் ட்ராப் பண்ணுங்க. எங்களுக்கு இது உதவி செய்யும் உங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் இருக்கிற ஸ்தானத்திலேருந்து கடந்து போய் ஒருவர் வாழ்த்தி கரங்களை கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான். ஒருவர் வாழ்த்தி நாங்கள் திரும்பவும் எங்களுடைய ஆசனங்களுக்கு நாங்கள் கடந்து வர முடியுமானவர்கள் கடந்து போங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் நீங்கள் அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆசனங்கள் இருக்கலாம். மற்ற நாங்கள் முடியுமானவர்கள் நடந்து போய் ஒரு வாழ்த்தி நாங்கள் திரும்ப வருவோம். ஸோ இவ்வளோ நேரமாக நாங்கள் துதித்தலுக்கூடாக தேவனை ஆராதித்தோம். இப்போ நாங்கள் கொடுத்தலுக்கூடாக தேவனை ஆராதிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ காலமாக கொடுத்தல் மூலம் சபையை தாங்குறவங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராங்க. ஸோ நம்ம சர்ச்சில் 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கிவ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் நாங்கள் உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுவோம். 2வது, காணிக்கை பைகள் வரும்போது நீங்கள் அதை ட்ராப் பண்ணலாம். காணிக்கை தசம பாகங்களை எடுத்தவங்களா ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம், 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஸோ இந்த நேரத்தில் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நமக்காக உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் அவர் கொடுத்த நம்பிக்கையும் உயிரோடு இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே ஒரு கலாச்சாரமாக வழக்கமாக இல்லாமல் நம்ம கொடுக்குற காணிக்கை தசம பாகங்களை ஒரு நன்றி அறிதல் உள்ளத்தோடு அதிகமாக நாங்கள் இன்னுமே அதிகமாக கொடுக்கும்போது தேவன் அதிகமாக நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்காக உயிரோடு இருக்கிற தேவன், ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்த தேவன், ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்த தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு நன்றி அறிதலோடு இந்த நேரத்தில் நாங்கள் கொடுப்போம். அன்பும் இரக்கமும் கொண்ட இயேசுப்பா, உங்களை சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கை தசம பாகங்களையும் என் தேவன் உங்கள் பாதப்படிகள் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஒவ்வொன்றையும் என் தேவன் ஆசீர்வதிங்க, இன்னும் பன்மடங்காக பெருக்குங்க. நீங்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க ராஜா, உங்களோட உயிரை கொடுத்து எங்களுக்காக நீங்கள் மீண்டுமே உயிரோடு வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த ஒரு புதிய வாழ்க்கைக்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நீங்கள் கொடுத்தது நிமித்தமாக ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கி உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாங்க. இன்னுமே ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு எங்களை தாழ்த்தி உங்களை மாத்திரம் உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
விசுவாசத்தோடு ஒரு தோட்டத்தில் ஆரம்பமானது. ஒரு தீர்மானம் முழுவதையும் தலைகீழாக மாற்றி போட்டது. ஒரு மனிதனால் முழு மனுக்குலமும் பாவத்தின் நரைக்குள் தள்ளப்பட்டு கதவு பூட்டப்பட்டது. இது சிலுவையோடு ஆரம்பமானது. அவரது மரணம் முழு மனுக்குலத்திற்கும் நற்செய்தியை கொண்டு வந்தது. இந்த ஒருவரால் அந்த கதவு அகலத் திறந்திருக்கின்றது. ஒரு மனிதன் இருளை கொண்டு வந்தார், அது அழிவை கொண்டு வந்தது. ஆனால் இவரோ முழு உலகிற்கும் ஒளியை கொண்டு வந்தார். அதுவோ ஜெயத்தை கொண்டு வந்தது. அந்த முதல் மனிதன் தனக்கு சொந்தமில்லாததை அடைய முயன்றான். மனிதனாயிருந்து கடவுளாய் மாற விரும்பினான். அதன் முயற்சியோ தோல்வி. ஆனால் இந்த ஒருவரோ தனக்கு சொந்தமானவர்களை மீட்க விரும்பினார். கடவுளாய் இருந்த அவர் மனிதனாய் மாறினார். அந்த முயற்சியோ வெற்றி பெற்றது. அந்த ஒருவரின் கீழ்ப்படியாமை நம்மை பாவிகளாக மாற்றியது. இந்த ஒருவரின் கீழ்ப்படுகிறது நம்மை பிள்ளைகளாக மாற்றியது. அந்த ஒரு மனிதன் நமது வாழ்க்கைக்குள் முள்ளை கொண்டு வந்தார். இந்த ஒருவரோ நமக்காக முற்றிலும் தடுத்து கொண்டார். அந்த ஒருவர் நமது பாவத்தின் பிரதிநிதியாய் இருந்தார். இவரோ நமது நீதியின் பிரதிநிதியாக ஒருவர் நம்மை வெளிவர முடியாத நித்திய கல்லறைக்குள் தள்ளினார். இவரோ நம்முடைய பெருமையான கல்லறைக்கு நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்கிறார். இவை எல்லாம் ஒருவரை பற்றி அவர் தாம் நமக்காக மரித்து உயிர்த்து இப்போது நமக்காக மீண்டும் வரப்போகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர். குட் மார்னிங் சர்ச். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஸோ இந்த நேரத்திலும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்க. நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஜீவன் கொடுக்கவும் அதை பரிபூர்ணமாய் கொடுக்கவும் வந்த தேவன், இந்த நேரத்திலும் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த நாளிலும் கூட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரிகை செய்யும்படியாக, ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கூடாக நீங்கள் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பு கரத்துக்குள்ளே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய தேவ பிரசன்னம் இந்த இடத்துல எங்களை மூடி இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த படத்தை போடலுமா? ஓகே, இதில் ஒரு படம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. இதோ பொதுவாக நாங்கள் நிறைய நேரத்தில் யூஸ் பண்ணுறது கிறிஸ்மஸ் நேரங்களில், சரியா? அதாவது ரீசன் போ சீசன், அதாவது ஆண்டவர் பிறந்தது எதற்காக என்பதை
இன்றைக்கு எங்களுக்கு அந்த அந்த சீசனை நாங்கள் கொண்டாடுறதுக்கான காரணம் இந்த ரீசன் தான் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்ததினால நாங்கள் அதை நாங்கள் கொண்டாட்டமாக கொண்டாடுகிறோம். மற்ற எத்தனையோ கொண்டாட்டங்கள் இருக்கிறது, ஆனால் இது தான் எங்களுக்கு ஸ்பெஷலானது. நாங்கள் கொண்டாட வேண்டியதும் இது தான். அநேகமான நேரத்தில் இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், மற்ற காரியங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குற போது இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்திராவிட்டால் எங்களுடைய விசுவாசமும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும், எங்களுடைய நம்பிக்கையும் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இதே போல் நாங்கள் பார்க்கலாம், இன்னைக்கு உலகத்தில் எல்லாவற்றையும் அதாவது மாற்றி அமைத்த சில மனிதர்கள், ஒரு மனிதன் இல்லாட்டி சில மனிதர்களை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது காலத்துக்கு காலம் எழும்பி ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க செய்து அவங்க முடித்துட்டு அவங்க போயிருக்கிறாங்க. ஏன்னா மனுஷன் வரையறைக்கு உட்பட்டவன், ஒரு எல்லைக்கு உட்பட்டவன், அதுக்கு மேலே அவனால் செயல்பட முடியாது. சரியா? அதே நாங்கள் பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், நான் இந்த இடத்துல இருந்து லைட் ஒன்று ஆன் பண்ணனா அந்த லைட் பத்துது. ஸோ அதை கண்டுபிடித்தவர் யார்? ஓகே, எல்லாரும் படித்தவங்க. நானாக படிக்க இல்லை, ஆனால் தேடி பார்க்கல சில காரியங்களை இப்போயோ படித்தது நினைவுக்கு வந்தது. ஓகே, அதே போல் நாங்கள் பார்க்கலாம், தூர இருக்கிற மனுஷங்களோடு நாங்கள் எப்போதும் தொடர்பு கொள்ளக்கூடிய விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சொல்லலாமா? டெலிஃபோன். ஓகே, அது யார் கண்டுபிடிச்சது? ஓகே, அடுத்தது ஓகே, மனுஷன் தரையில் நடக்கக்கூடாது, அதாவது தரையில் மட்டும் நடந்தால் போதாது. சரியா? அவங்க என்னது வானத்திலையும் பறக்கணும்னு சொல்லி இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தாங்க. அது என்னது? ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்தாங்க. இப்படி நாங்கள் தேடி பார்த்தோம்னா உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சு முடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட்டியலிடலாம், நிறைய பேருடைய பேர்களை நாங்கள் பட்டியலிடலாம். சரியா? இவர்கள் எல்லாரும் ஒன்றை காண்பிக்கிறாங்க, என்னென்னா ஒரு மனுஷனுடைய சிந்தனை உலகத்தையே மாற்ற முடியும் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணங்களாக இவங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மனித சமுதாயத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் என்றதை நாங்கள் பார்க்கலாம். சரியா? இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் அவங்க அது எல்லாத்துலேயும் நாங்களும் அந்த நன்மைகளை என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஓகே, அதே போல் நாங்கள் பார்க்கலாம். நான் ஒரு கேலண்டர் ஒன்று கொண்டு வந்தேன். அதாவது சரித்திரத்தையே மாற்றி அமைத்த உலக சரித்திரத்தையே மாற்றி அமைத்த கேலண்டர். சரியா? இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் பிசி ஏடின்னு சொல்லுவோம். அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், அதே போல் அனோ டொமினிக் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம். சரியா? கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் என்ற. அப்போ இந்த உலக சரித்திரத்தையே மாற்றி அமைத்த ஒருவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. சரியா? அது உலகமே அவரை சத்தியமென்று பறைசாற்றுகிற வேறு எந்த ஒரு நம்பிக்கையிலையும் நாங்கள் அதை காணையில். ஆனால் எங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையிலே நாங்கள் பார்க்குற போது கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் என்ற ஒரு காரியத்தையும் அவர் உண்மையுள்ளவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கும் அதன்படித்தான் போய்கொண்டிருக்கிறதோ, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரியா? அப்போ இங்கே அவங்க எல்லாரும் மாற்றி அமைச்சது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை மாத்திரம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஓகே உலக சரித்திரத்தில் ஒரு காரியத்தை செய்தார். அதே போல் ஒரு மனுஷனுடைய முழு வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒருவராக அவர் இருக்கிறார். சரியா? அல்லது அதாவது நாங்கள் பார்க்குறோம், இது உலக மாத்திரமல்ல, வேதாகமத்திலையும் நிறைய ஒரு மனுஷனுக்கூடாக சில மனிதர்களுக்கூடாக ஆண்டவர் எப்படியாக செயல்படுகிறார் என்பதை எங்களுக்கு வேதாகமம் எடுத்து காட்டுகிறது. எப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பூமியை உண்டாக்கினார். அதே போல் நாங்கள் பார்க்கலாம், அந்த மனிதன் பாவம் செய்த போது ஒரு மனிதனை கொண்டு, அதாவது ஒரு மனிதனாகிய நோவாவை கொண்டு அந்த சந்ததியை காக்கும்படியாக ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அடுத்ததாக நாங்கள்
போது ஒரு மனிதனாகிய ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த பூமியை ஆசீர்வதிக்கும் படிக்கு முன்னாயத்தம் செய்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு மனிதனை கொண்டு ஈசாக்கை, ஒரு மனிதனாகிய ஈசாக்கை உருவாக்கினார். அதே போல் அந்த ஈசாக்கை கொண்டு ஒரு மனிதனாகிய யாக்கோப்பு கூடாக ஒரு சந்ததியை, ஒரு இஸ்ரவேல் சந்ததியை, 12 கோத்திரங்களையும் அவர் உண்டாக்கினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் அந்த 12 கோத்திரத்திலையும் அவங்க என்ன செய்கிறாங்க, எகிப்திலே அடிமையாக கொண்டு போகப்பட்ட போது இல்லை, அந்த ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அதே போல் ஒரு மனுஷனாகிய யோசேப்பை கொண்டு அவர்களை போஷிக்கிறத நாங்கள் பார்க்கலாம் பார்வோனுடைய அரண்மனை அந்த பகுதியில். அதே போல் நாங்கள் அவங்க அங்கே அடிமையாக போகிற காலத்திலே ஒரு மனுஷனாகிய மோசேயை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம் 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரமாகிய யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தெரிவு செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் நாங்கள் பார்க்குற போது அந்த யூதா கோத்திரத்திலே ஒரு ராஜாவாகிய தாவீதை அவர் தெரிவு செய்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் நாங்கள் பார்க்குற போது அந்த யூதா கோத்திரத்தில் தாவீது சந்ததியில ஒரு மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கொண்டு வருகிறதை நாங்க பார்க்கலாம். இதிலிருந்து நாங்க புரிந்து கொள்றது என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கு ஒவ்வொரு மனுஷனும் முக்கியமானவங்க, சிறப்பானவங்க, தனிச்சிறப்பு வாய்ந்தவங்க. ஆண்டவர் அந்த அவருடைய பார்வையில் அவங்க ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களாக காணப்படுகிறாங்க. ஸோ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் எப்போதும் சிறப்பானவர்களாக, முக்கியமானவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே என்னுடைய பிரசங்கத்துக்கான தலைப்பு ஆல் பிகாஸ் ஆஃப் ஒன் மேன், அதாவது எல்லாமே ஒரு மனிதனுக்கு கூடாக. ஸோ ஒரு மனுஷனை தொட்டால் அந்த சந்ததியை ஆண்டவருக்கு தொட முடியும். ஸோ இங்கே நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் இதற்காக திருப்பிக் கொள்கிற பகுதி இன்றைக்கு ரோம புத்தகத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? இந்த ரோம புத்தகம் எங்களுக்கு தெரியும், பவுல் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. அதில் முக்கியமான மிகவும் நீளமான ஒரு நிருபமாக இந்த ரோம புத்தகத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் நாங்கள் பார்க்கலாம், பவுல் இந்த சபையை ஆரம்பிக்க இல்லை, ஆனாலும் கூட இதில் அவங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய அறிவுரைகளை, விளக்கங்களை திட்ட தெளிவாக பவுல் முன்வைக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு சக்தி வாய்ந்த நிரூபமாக காணப்படுகிறது என்றதை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த ரோம புத்தகம் இறையியல் பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. சரியா? இறைவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இது ஒரு இறையியல் பொக்கிஷமாக காணப்படுகிறத நாங்கள் பார்க்கலாம். ஓகே, எப்படி அந்த ஒரு மனிதனுக்கூடாக இப்படியான சிறப்பான காரியங்களை ஆண்டவர் செய்தார். அதே போல் நாங்கள் பார்க்க போகிற முதலாவது காரியம் டெத் இன் ஆடம், அதாவது ஆதாமுக்குள் மரணம். இதை நாங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 12 தொடக்கம் 14 வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எனப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவர். இங்கே நாங்கள் பார்க்கலாம் எப்படி ஒரு செமெட்ரி செலிப்ரேஷன் இடமாக மாறுகிறது என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ எங்களுக்கு தெரியும், செமெட்ரியில் அடக்கம் பண்ணால் அதுக்கு அங்கிட்டு துக்கம், வேதனை, அதிலிருந்து மீண்டு வருகிறதே ஒரு பெரிய காரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், அந்த உயிர்த்தெழுதல், அது எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷனாக இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகிறோமா இருந்தால் அது தான் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது என்றதை நாங்கள் பார்க்கலாம். ஸோ நான் சும்மா சரி கேட்டால் செமெட்ரி என்னது செலிப்ரேஷன் இடமாக மாறுமானா உங்களோட கேள்வி எப்படியாக இருக்கும்? என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய அதாவது கல்லறையில் நாங்கள் பார்க்கலாம், அது அடுத்ததாக ஒரு செலிப்ரேஷனாக மாறி போகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒரு மனுஷனாலே, அதாவது எப்படி பாவம் உலகத்திலே பிரவேசித்தது என்று நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உலகத்தை
படைக்கிற போது அதாவது சகல பரிபூர்ணத்துடனும் இந்த உலகத்தை அவர் படைச்சிருந்தார். சரியா? அதே போல் அற்புதமாக அவர் படைத்தார். எங்களுக்கு தெரியும் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களில் சொல்லுகிறது, அவர் அதை எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தார், அது நல்லதென்று கண்டார் அப்படின்னு வேதாகமம் எங்களுக்கு தெளிவாக கொடுக்கிறது. அதே போல் அது மிகவும் நல்லது என்றும் கண்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மனிதனை அளவிட முடியாத அளவுக்கு ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களினாலும் அன்றைய நாளில் அவர்களை ஆசீர்வதித்திருந்ததை நாங்கள் அறியலாம். தேவன் எப்போதும் என்ன செய்தார்னா அவர்களோடு உலாவினார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு சம்பாசித்தார். இப்படி எப்போதுமே ஆண்டவர் அவர்களோடு தொடர்பு கொள்ளுகிற ஒருவராக அவர்களோடு காணப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே 12வது வசனம் சொல்லுகிறது, ஒரே மனுஷன் மூலமாக பாவமும் பாவத்தின் மூலம் மரணமும் வந்தது. இப்படி எல்லாருமே பாவம் செய்தபடியினால் எல்லாருக்கும் மரணம் வந்தது. அப்ப பிரச்சனை ஆதாம்ல மாத்திரமல்ல, எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் நாங்கள் பாவம் செய்கிற போது எங்களுக்குள்ளே அந்த மரணமும் வந்தது என்று தான் சொல்லப்படுகிறது. 13வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் உண்டாகிறதுக்கு முன்னே ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அந்த பாவம் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படையில் நியாயப்பிரமாணம் தான் இது பாவம் இல்லை என்பதை காண்பிக்கிற ஒரே ஒரு அடையாளமாக இருந்தது. ஸோ அப்பவும் எல்லாருமே பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாவம் என்பது தொடர்ந்து சந்ததியாக அது ஒரு தொடர்பு படுகிற ஒன்றாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாவம் கொரோனா நோயை போல், உங்களுக்கு தெரியும் கொரோனா நோய் வந்த நேரத்தில் சரியா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அதாவது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து போனாங்க. இதில் என்ன சொல்கிறது, பணக்காரன் ஏழை என்று இல்லை, வசதி உள்ளவன் இல்லாதவன் என்று இல்லை, சின்ன பிள்ளை பெரிய ஆக்கள் இல்லை, எல்லாருக்கும் போல இந்த மரணம் வந்ததை நாங்கள் பார்க்கலாம். சிலரிடத்துல நல்ல பணம் இருந்தது, ஆனால் அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸோ பணம் இருந்தாலும் அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியாததுனால அந்த நோய் வந்ததினால எத்தனையோ பேர் அவங்க மரித்து போனாங்க. இன்னும் நாங்கள் சொல்லுவோமானா அதில் நாங்கள் பார்க்கலாம், தங்களுடைய சொந்த உறவுகளை கூட ஈமக்கிரிகைகளில் கலந்து கொள்ள முடியாத படிக்கு அடக்கம் பண்ணுகிற போது அந்த இடத்துல இல்லாத படிக்கு அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான நோயாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், நிறைய காரியங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நோய். ஆனால் அது சரீரத்தை மட்டும்தான் பாதிச்சது. சரியா? ஆனால் ஆதாமுக்குள்ளாக வந்த அந்த பாவம் எங்களுடைய சரீரத்தை இல்லை, எங்களுடைய ஆத்துமாவை முழுவதுமாக பாவத்துக்குள்ளே எங்களை கொண்டு போகிற ஒன்றாக இருக்கிறது. ஸோ இங்கே நாங்கள் பார்க்கலாம், ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே அந்த வந்த பாவம் அது அப்படியாக தொடர்பு பட்டு முழு சந்ததியையும் அது கொண்டு செல்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இங்கே நாங்கள் பார்க்கலாம், பாவத்தின் விளைவுகள் நிறைய காணப்படுகிறது. ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 இருந்து நாங்கள் பார்க்குற போது இப்படியாக சொல்லப்படுகிறது. 17 தொடக்கம் 19 வரைக்கும். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம், அதாவது பாவத்தின் விளைவுகள் எப்படி ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. பூமி சபிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அதுக்கு முன்ன வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ பிள்ளை பெறுகிற போது மிகவும் வருத்தத்தோட பிள்ளை பெறுவாய் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளவு அந்த கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உழைக்க வேண்டிய ஒரு
கட்டத்துக்கு தள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக மனுஷர் முதல் கொண்டு எல்லாமே சபிக்கப்பட்டதாக அந்த இடத்துல காணப்படுகிறத நாங்கள் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே அந்த கஷ்டம், வேதனை, நோய், இந்த காரியங்கள் இந்த பாவத்தினாலே எங்களை ஆட்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் ஆதியாகமம் 3:22 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ அழகழகாக அவங்கள யோசித்து அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினாரோ அதே நேரத்தில் ஆண்டவருடைய அதாவது அவங்க கீழ்ப்படியாமல் செய்த பாவத்தின் நிமித்தம் அவங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ நாங்கள் பார்க்குறோம் ரோமர் 7ஆம் அதிகாரம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குற போது ஒரு காரியத்தை காண்கிறோம். பாவமானது எங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து முற்றும் முழுவதுமாக என்ன செய்து பிரிக்கிறதாக இருக்கிறது. அதே போல் நாங்கள் பார்க்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எங்களை தூரப்படுத்துகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று ஆண்டவரை விட்டு பிரிக்கப்படுறது மாத்திரமில்லை, எல்லா கஷ்டம் துன்பங்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். அவ்வளவு பயங்கரமானது. இன்றைக்கும் அந்த பாவம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், நான் சின்ன வயசில் ஒரு படம் பார்த்துருக்கேன். என்னதுன்னா ஹல்க். யாராவது ஹல்க் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஹல்க் சாதாரண ஒரு மனுஷனாகத்தான் இருப்பார், சரியா? ஆனால் ஒரு அநியாயத்தை காண்கிற போது அவருடைய என்ன சொல்கிறது உடம்பெல்லாம் வீங்கி அவர் பெரிய ஒரு ஆளாக மாறி ஓடி போய் அவங்கள காப்பாற்றி கொண்டு வருவார். அது நல்ல விதமாக செயல்படுறாரு, சரியா? இதை எழுதக்குள்ளே எனக்கு நினைவு வந்தது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்குள்ளே ஒரு ஹல்க் இருக்கிறார், சரியா? எங்களுக்கு விரோதமாக ஏதாவது நடக்குது, அப்படி இப்படி வருதுன்னு சொன்னால் அந்த பாவ சுபாவம் என்ன செய்யுது? அப்படியே எலும்பி நிற்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்ன தூங்கி இருக்கிறால எழுப்பிராதன்னு சொல்லுவோம். என்னது? சிங்கத்தை தட்டி எழுப்பிராத. எனக்கு தெரியாது இது எங்கேருந்து வந்ததுன்னு. ஆனால் இப்படியான எங்களுக்குள்ளே அந்த பாவ சுபாவம் இன்றைக்கும் இருக்குது. அதனால எங்களுக்கு சில காரியங்களை நல்ல விதமாக பார்க்க முடியாத ஒரு தன்மைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வாசிப்போம் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் எப்படியாக சொல்லுகிறார். 19 ரோமர் 7:19 இருந்து 20 வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறாரா? ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீன்மையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்ததால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, நான் விரும்புகிறத செய்யாமல் எப்போதுமே என்ன செய்யப்படுறேன்? விரும்பாததே செய்ய தூண்டப்படுகிறேன். அதுதான் அந்த பாவ சுபாவம். இந்த ஆதாமினுடைய கீழ்ப்படியாமைக்கு பின்பு அந்த சுபாவம் எங்களுக்குள்ளே அது அப்படியே கிரிகை செய்கிறதாக இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள், நீதிமான்கள் ஒருவரும் இல்லை. நான் இந்த இடத்துல இருந்து சொல்றதுனால நான் நீதிமான் ஆக முடியாது, சரியா? நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லை, சரி? அதே போல் சொல்கிறாரு. நாங்கள் பார்க்குற போது அந்த இடத்துல அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் பாவத்துக்கும் எனக்கும் இருக்கிறதான அந்த போராட்டம், ஆவிக்குரிய மனுஷனுக்கும் அதாவது என்னுடைய மாம்சத்துக்கும் இருக்கிறதான போராட்டத்தை ஜெயிக்க முடியாது என்றதை அவர் சொல்கிறாரு. நான் விரும்புகிறத செய்யாமல் எப்போதும் விரும்பாததையே செய்ய தூண்டப்படுகிறேன். அந்த ஒரு குற்ற உணர்வு எங்களுக்குள்ளே எப்போதும் சில காரியங்களை செய்த பின்பு அது எங்களுக்குள்ளே வரும், சரியா? அந்த மாதிரி. ஸோ இப்படியான ஒரு பயங்கரமான சிச்சுவேஷனில் தான் இன்றைக்கி நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அது எல்லாவற்றையும் ஜெயமெடுக்க எங்களுக்கு போதுமானது. நாங்கள் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறாருன்னா, இந்த வரக்கூடிய மரணத்தை அவரும் சந்திக்கிறார், சரியா? ஏன்னா அவர் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அதை அவர் அனுபவித்தார். அப்போ நாங்கள் பார்க்கும்போது நம்மை மட்டுமல்ல, பாவம் நான் பாவம் செய்கிற போது என்ன மட்டுமில்லை, என்னை சூழ்ந்திருக்கிற எல்லாத்தையும் அது பாதிக்கிறதாக இருக்கிறது, சரியா? அதே போல் ஆதாமுடைய கீழ்ப்படிதல் எங்களுக்கு மரணத்தின் வாசலை திறக்கிறதாக இருக்கிறது.
ஸோ அதை நாங்கள் பார்க்கலாம். கீழ்ப்படியாமல் தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது எங்களுக்கு சாபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆகவே நானும் நீங்களும் அதாவது கீழ்ப்படியாமல் இருக்கிற போது ஆண்டவருடைய உறவில் இருந்து நாங்கள் தூரப்படுத்தப்படுகிறோம் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். ஸோ தெரிவு எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய காரியம், நான் எந்த மனுஷனில் நிலைத்திருக்கிறேன், ஏன்னா நான் ஆதாமில் நிலைத்திருக்கிறேனா என்றதை நானும் நீங்களும். ஏன் எனக்கு சில காரியங்களை பார்க்குற போது நான் சொன்ன மாதிரி அந்த ஹல்க் மாதிரி எங்களுக்குள்ளே அந்த உணர்வுகள் கிரிகை செய்கிறது. ஏன் நான் அதை ரியாக்ட் பண்ணுறேன் பெருசு அப்படின்னு பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்துக்கு நான் இன்னுமே என்ன செய்கிறேன், இடம் கொடுத்து கொண்டு நான் போகிறேன். அப்போ எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க, நாங்கள் எதில் நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோம், நாங்கள் எந்த மனுஷனில் நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இல்லையா? இயேசு கிறிஸ்து ஜீவனை கொண்டு வந்தார், ஆதாம் மரணத்தை கொண்டு வந்தான். ஸோ நான் ஆதாமில் நிலை நிற்கிறேனா என்றதை நானும் நீங்களும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ரெண்டாவது காரியம்தான் லைஃப் இன் கிரைஸ்ட், அதாவது இயேசுக்குள் வாழ்க்கை என்றதை நாங்கள் பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் 21 வரைக்கும் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவனும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருக்கிறது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவியின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷரும் ஜீவனை அழைக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பும் உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிட்டு, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. நான் சொன்னேன், எப்படி அந்த செமற்றி ஒரு செலிப்ரேஷன் இடமாக மாறுதுன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாகத்தான் அப்படி மாறுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது, அதாவது ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் ஜீவனை பெற்று நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள வித்தியாசம், ஆதாம் பாவத்தை விளைவிக்கிறவன், அதே போல இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவராக இந்த உலகத்திலே வந்து எங்களை மீட்டு கொண்டார். இங்கே சொல்லப்படுகிறது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன செய்யப்படுறாங்க, நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஸோ இங்கே நாங்கள் பார்க்கலாம், இந்த அதிகாரத்தில் அந்த பாவத்தை விட கிருபை வலிமையானது என்பதை அந்த பவுல் அழகாக விளங்கப்படுத்துகிறார். பாவம் எங்கே பெருகிட்டோ அங்கே கிருபை பெருகிட்டு என்று அவர் தெளிவாக அந்த இடத்துல சொல்கிறார். அப்புறம் நீதிமான்களாக்கப்படுது என்று சொல்லும் போது அது நீதிமன்றத்தில் பிரயோகிக்கப்படுகிற உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. அதாவது எங்களை பாவத்தில் இருந்து விடுதலையாக்குனது மாத்திரமல்ல, நீதிமான் என்றதையும் எங்களை அறிக்கையிடுறாரு. ஸோ நீங்கள் செய்த பாவத்துக்கு உங்களுக்கு தண்டனை இல்லை, நீங்கள் அந்த பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டபடியினால நீங்கள் நீதிமான்கள் என்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு, அந்த அந்தஸ்துக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நாங்கள் பார்க்கலாம், இந்த நீதிமானாக்கப்படுது எங்களுடைய கிரிகையினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால், அதாவது நல்ல காரியங்கள் செய்கிறதுனால அல்ல,
இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம், அந்த நீதிமானாக்கப்படுதல் நாங்கள் ஆண்டவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசம் தான் எங்களை எப்படி ஆக்கியிருக்குது, நீதிமானாக மாற்றி இருக்கிறது. அதே போல் அவருடைய கிருபை. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் எங்களை எப்படி ஆக்கியிருக்குது, நீதிமானாக ஆக்கியிருக்கு. அதனால நாங்கள் அதாவது என்ன சொல்ல, பாவம் செய்யலாம்னு இல்லை. ஆனால் இந்த இடத்துல பவுல் தெளிவுபடுத்துகிறார், உங்கள் சொந்த கிரிகைகள்னால் அல்ல நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் பார்க்கலாம், அந்த இடத்துல முழுவதுமாக ஆண்டவருடைய கிருபையை பற்றி சொல்லப்படுகிறத நீங்கள் பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம், அவருடைய கிருபை பெருகி இருக்கிறது, அநேகருக்கு அதை விடுதலை கொடுத்திருக்கிறது. அந்த மாதிரி நிறைய அநேகர் பெருகுதல், அதிகம், இந்த மாதிரியான வேர்டுகள் இந்த 5ஆம் அதிகாரத்தில் கூடுதலாக வலியுறுத்தப்படுகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் அதில் நாங்கள் பார்க்கலாம். இன்னும் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 45, 49 வரைக்கும் இப்படியாக சொல்லப்படுகிறது. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்வமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டானவன், மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாங்கள் அணிந்து கொள்ளுவோம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் எங்களை நீதிமானாக்க மாற்றினது மாத்திரமல்ல, அவரோடு கூட நாங்கள் ஒப்புரவாகும்படியாக. நாங்கள் சொன்னோம், பாவத்துக்கு பிற்பாடு மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த உறவில் ஒரு விரிசல் உண்டானது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பி பகுதியை நாங்கள் பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் நாங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதாவது அந்த மீண்டுமாக ஆண்டவரோடு பேசக்கூடிய விதத்தில், ஆண்டவரோடு நாங்கள் சம்பாஷிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய சிலுவை மரணம் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதை நாங்கள் காணலாம். அதே போல் எபேசியரில் ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து 16 வரைக்கும் இப்படியாக சொல்லப்படுகிறது. எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போதோ கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திலாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக கிறிஸ்தித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கு சமீபமாயிருந்து அவர்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாக. இந்த இடத்துல நாங்கள் பார்க்குற போது எப்படி ஆண்டவருடைய சிலுவை மரணம் எங்களை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கக்கூடிய விதத்திலே அது காணப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், மத்தேயு அதாவது 27ஆம் அதிகாரம் 51வது வசனம் சொல்லுகிறது. அதாவது அவர் மரித்த நேரத்திலே ஆலயத்தில் இருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது என்று சொல்லப்படுகிறது. சரியா? இதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால், நான் எப்போதும் ஆண்டவர்கிட்ட போகக்கூடியதான அந்த ஸ்லாக்கியம். முன்பு ஆசாரியன், அதாவது பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் என்ன செய்வாருங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய அந்த கிருபை அவங்க பெற்றிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பாக அந்த சீலை 2ஆக கிழிந்தது நிமித்தமாக நானும் நீங்களும் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான் அந்த திரும்பமாக அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ நாங்கள் நேரடியாக அவர்கிட்ட போகலாம். எங்களுக்கு மீடியேட்டர் யாரும் தேவையில்லை, அதாவது எங்களுக்கு மத்தியஸ்தர் யாரும் தேவையில்லை. நாங்கள் சில நேரத்தில் சொல்லுவோம், இவங்க வந்தால் நல்லா இருக்கும், இவர் வந்து ஜெபிச்சா நல்லா இருக்கும். ஏன் அதை சொல்கிறோன்னா, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமே நானும் நீங்களும் சரியாக அனுபவிக்க இல்லை. சரியா?
எங்களுக்கு இடையில், ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில் வேறொன்றும் தேவையில்லை. ஏன்னா அந்த வழி அவர் முழுவதுமாக திறந்து விட்டுட்டார். நேரடியாகவே அவர்கிட்ட வருகிறதுக்கு அவர் அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுத்துருக்காரு. நிறைய நேரத்தில் ஆக்கள் கேட்பாங்க, சில நேரத்தில் என் பிள்ளை வந்து ஏஜென்ட் ஆகி இருக்கு, வந்து ப்ரே பண்ண முடியுமான்னு. நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தான் முதலாவது ஜெபிக்க வேணும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களோட பிள்ளைகளை குறித்ததான அந்த பாரம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் வரமாட்டோன்னு இல்லை, நாங்கள் வந்து ப்ரே பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு எப்போதோ கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். எங்களுக்கு இடையில் இன்னொருவர் வந்து செய்யணுன்ற அந்த இதை ஆண்டவர் அன்னைக்கே என்ன செஞ்சிட்டாரு, முறியடிச்சிட்டாரு. அதுதான் அவருடைய சிலுவை மரணமும் அவருடைய அடக்கமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் எங்களுக்கு காண்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் இன்னொருவர் மூலமாகத்தான், அப்படின்னா நாங்கள் மற்றவங்க செய்கிற மாதிரியே நாங்கள் செய்வோம். சரியா, அச்சஸ்ட் அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? முன்ன நான் சொல்லியிருக்கேன்னா, அந்தோனியாரை இது பண்ண இல்லை. அவர்கிட்ட போகாமல் நேராகவே நாங்கள் யார்கிட்ட போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகிற ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வழியை ஆண்டவர் அழகாக எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமே எங்களோட சரீரத்தில் நாங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு அது எங்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அவர் யார், எங்களை அவர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்? நீதிமான் என்ற அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அதுக்கு எங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிற தகுதி ஒன்று இருக்குது. ஸோ அதை நாங்கள் அனுபவிக்க முடியாதவர்களாக நானும் நீங்களும் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் யோசித்து பார்க்கணும், அவர் எனக்கு அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் எப்போதும் அவரிடத்தில் போகத்தக்கதான வாசலை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல் அவரோட மீண்டும் நாங்கள் உறவு கொள்ளும்படியாக ஏதேன் தோட்டத்தில் அந்த உறவு முறிக்கப்பட்டதோ, ஆனால் ஆண்டவருடைய சிலுவை மரணம் வந்தபோது திரும்பவுமாக பழையபடி அதே உறவுக்குள்ளே போகக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ ஆகவே எங்களுடைய ஜெபங்களை ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கார். நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமே நாங்கள் அறிக்கையிட்டவர்களாக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கிட்ட வருகிற ஒருத்தரையும் என்ன சொல்ல இல்லை, அவர் புறம்பே தள்ள இல்லை. ஸோ அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அவர் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு பெரிதான ஒரு நம்பிக்கை, பெரிதான ஒரு மன்னிப்பை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது? அநேக குற்றங்களை நீக்கி எங்களை நீதிக்கு கொண்டு வருகிற ஒரு காரியமாக அங்கே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஒருவனுடைய பாவத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம், எங்களுடைய அநேக குற்றங்களை நீக்கினது ஆண்டவருடைய கீழ்ப்படிவு என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். அவருடைய கீழ்ப்படிவு எங்களுக்கு ஜீவனுக்கான வாசலை திறந்து கொடுத்தது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ எங்களுக்கு உலகத்தில் எங்களுக்கு தெரியும் எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நம்பிக்கைகளும் எங்களுக்கு காண்பிக்கிற ஒரு காரியம்தான், நான் எதையாவது செய்தால் தான் ஆண்டவரிடத்தில் போகலாம், நான் விரதம் இருக்கணும், நான் ஏதாவது செய்தால் தான் யார்கிட்ட போகலாம், ஆண்டவர்கிட்ட போகலாம், என் பாவத்துக்கு விமோசனம் அப்படித்தான் கிடைக்கும். ஆனால் இங்கே மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு என்று சொல்லி பாவியை தேடி பூமிக்கு வந்து எங்களை மீட்டு கொண்ட ஆண்டவராக இருக்கிறார். ஸோ அப்போ அதில் தான் எங்களுக்கு விளங்குது என்னது, ஆண்டவர் எப்படி உயிருள்ள தேவனாக இருக்கிறார். மற்ற எல்லாரும் மறிச்சாங்க, ஆனால் திரும்பவும் உயிரோடு எழுப்பப்பட இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்தார், ஆனால் 3வது நாள் அவர் என்ன செய்கிறாரு, அதே வல்லமையோட பாதாளத்தின் வாசல்களை முறியடித்து கொண்டு அவர் எழும்பி வருகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவரோடு கூட எங்களையும் என்ன செஞ்சிருக்கிறார், எழுப்பி இருக்கிறார். அப்போ எங்களுக்கு வருகிற எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த பலத்தை அவர் என்ன செய்வார், அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையை விட எங்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நாங்கள் வைக்கிற நம்பிக்கை எங்களை ஒருபோதும் என்ன செய்யாது, அது வெட்கப்படுத்தாது என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல்
எபேசியர் 1:7 இப்படியாக சொல்கிறது, அதாவது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த பாவ மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால மாத்திரம்தான் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எப்படி அந்த கொரோனா நோய்க்கு மருந்து இல்லையோ அதே போல் ஒரு மனுஷனுடைய காரியத்தினால எங்களுடைய பாவத்துக்கு அந்த தீர்வு இல்லை. ஆனால் நாங்கள் பார்த்தோம், பவுல் சொல்கிறார், இவர் வானத்தில் இருந்து வந்தவர். சரியா? அவர் ஆதாம் மண்ணானவன், ஆனால் இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து வந்தவர். அவர் ஒரு விசேஷமானவர். ஸோ அவரு கூடாக நாங்கள் பார்க்கலாம், ஆதியாகமம் 3:15 சொல்லுது, பிசாசின் தலையை அதாவது ஒரு கண்ணியின் வித்து நசுக்கும் என்று. அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து எங்களுக்கான அந்த முழுமையான பாவ மன்னிப்பை அவர் கொடுத்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கீழே, அதாவது வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ இன்னொரு மனுஷன் இல்லை. குருடனுக்கு எப்போதுமே என்ன செய்ய முடியாது? வழி காட்ட முடியாது. ஆகவே தான் நாங்கள் அப்படியே அந்த பாவத்தில் மறித்து போயிடக்கூடாது என்றதுக்காக அவர் வந்து தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் 3ஆவது நாள் அதை ஜெயமாக எழும்பினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மாத்திரம் அவர் செய்து நிறுத்தவில்லை. ஸோ அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனையும் தந்திருக்கிறார். ரோமர் 6:23 என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். மற்ற விஷயம் அவருடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அவர் என்ன செய்திருக்கிறார்னா, எபேசியர் 2:7 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட எங்களை உட்காரவும் வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு இடத்துல ஆண்டவர் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட எங்களை எழுப்பி இருக்கிறார். எங்களுடைய எப்படி பாவத்தில் மறிச்சு போய் எங்களுடைய சரீரங்கள் இருந்தாலும் அந்த சரீரங்களை உயிர்ப்பிக்க அவரால் கூடும். அவர் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கிற போது. சரியா? இன்றைக்கும் நாங்கள் யோசிக்கலாம் நிறைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காரியங்களை நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது கிரிகை செய்கிறதாக இருக்கிறது. 3ஆவது காரியம் தான் நான் பார்க்கலாம், வாட் இஸ் யுவர் சாய்ஸ், அதாவது உங்கள் தெரிவு என்ன. ரோமர் 6 நாங்கள் பார்த்தோம், ஆதாம் மூலமாக பாவமும் மரணத்தையும் தேவனுடைய கிருபை ஜெயிக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். அதே போல் பாவம் இப்போ மறித்து விட்டது. அதன் முன்னே அடையாளம் கூட என்ன செய்யலை, இல்லை. அது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த பாவத்தின் அடையாளம் கூட இல்லைன்னு பார்க்குறோம். ஆனால் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் ஜீவனுக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிய உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாய் இருந்து இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்தின் சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஒன்று முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதுக்கு கீழ்ப்படிய போகிறீங்க, நீங்கள் தெரிவு செய்ய உங்களோட தெரிவு உங்களோட கையில். ஒரு நாங்கள் சில நேரத்தில் சொல்லுவோமே, தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள்னு. இங்கே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தெரிவை வைத்திருக்கிறார். அதாவது நான் தெரிவு செய்ய போகிறது ஆதாமுக்கூடாக பாவ வழியையா, இல்லாட்டி அதாவது பாவம்குள்ளே நான் இன்னும் இருக்கலாம் என்று நான் தெரிவு செய்ய போகிறேன்னா, அப்படி இல்லாட்டி நான் தெரிவு செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், நான் பல சூழ்நிலைகளுக்கூடாக நான் போகிற போது அதாவது நான் தனிமையாக்கப்படுவேன், கைவிடப்படுவேன், போராட்டங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் தொடர்ந்தும் நான் அந்த பயத்தோடு அந்த நடுக்கத்தோடு நான் போகிற ஒரு நபராகத்தான் இருப்பேன்னா எனக்கு எழும்பக்கூடிய தன்மை எனக்கு இருக்காது. ஏன்னா நான் தெரிவு செய்தது எந்த பக்கம்? பாவத்தை. ஸோ பாவ வழியை, பாவ பாதையை
இந்த மாதிரியான காரியங்கள் அது எனக்குள்ளே இருந்தால் அது என்னை எழும்ப விடாது, என்னை அழிவுக்கு நேராக கொண்டு நடத்தும் என்றது எங்களுக்கு தெரிகிற ஒன்றாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கும் நாங்கள் பல சூழ்நிலைகளுக்கூடாக, பிரச்சனைகளுக்கூடாக, வேதனைகளுக்கூடாக நாங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் ஆதாமின் வழியை நீங்கள் தெரிவு செய்தால் அதில் நிச்சயமாகவே மூழ்கி போகக்கூடிய தன்மை எனக்கும் உங்களுக்கும் வரலாம். ஆனால் நாங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டால், இந்த சொல்லப்படுகிற அந்த வானத்திலிருந்து உண்டான கர்த்தரை நாங்கள் தெரிந்து கொண்டால், அந்த இடத்துல நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நான் சொல்லல பிரச்சனை இல்லைன்னு, நான் சொல்லலை, பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு பீஸ் ஒன்று எங்களுக்கு இருக்கும். நானும் கடந்த நாட்களில் சில காரியங்களுக்கூடாக போகும்போது சில நேரத்தில் அந்த சேக் பண்ணப்படுவோம் தானே. ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே வருகிற போது அதை தாண்டி செல்லத்தக்கதான அந்த பலத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருவார். இன்றைக்கு எனக்கு தெரியாது நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு. ஆனால் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. ஆதாமுக்குள்ளாக வருகிற மரணத்தையா, அப்படி இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வருகிற அந்த ஜீவனையா, அந்த தெரிவின் அடிப்படையில் அவருடைய வல்லமே நீங்களும் நானும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷன்களை தாண்டி போகத்தக்கதான அந்த பலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவது மாத்திரமல்ல, எங்களை நித்தியத்துக்கும் எங்களை வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவிக்கிறவர்களாக நாங்கள் எழுந்து நின்று ஆண்டோடைய கரத்தில் இருந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என்னை நான் முழுவதுமாக உங்களுக்கு நான் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, என்னை முழுவதுமாக நீங்கள் ஆளுகை செய்யுங்க. பிதாவே, என்னை ஆளுகை செய்யுங்க. நான் போராடுகிற இடம், பாவ போராட்டங்களுக்கு மத்தியிலே போறேன். ஆண்டவரே, அந்த ஜெயத்தை எடுக்க, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமே நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஏதாவது சரீர பலவீனத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன்னா, நானும் நீங்களும் சொல்லுவோம், ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமே எனக்குள்ளே அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு நீங்கள் உங்களுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த சரீரத்திலே அப்பா நான் நீங்கள் தொடுறதை நான் காண எனக்கு உதவி செய்யுங்க. உங்களை வல்லமையினால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என்னை நெருக்கி ஏவுகிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை உங்களை நோக்கி ஓடத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க என்று நாங்கள் சொல்லுவோமா. என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா. என்னையும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய தொழில், என்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய சித்தப்படி என்னை வழி நடத்துங்க என்று சொல்லுவோமா. நின்று உன் முன்னால் வந்து நிற்கிறேன். கம்யூனியன் சர்வ் பண்றவங்க நீங்க சர்வ் பண்ணலாம். சொல்லுவோம், அர்ப்பணிக்கிறேன், எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் அர்ப்பணிக்கிறேன். அது சிறிதோ பெரிதோ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீ சேர்த்து கொள்ளுமே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் அறிய வேண்டுமே, இன்னும் நான் அறிய வேண்டுமே. உம்மை நான் அறிய வேண்டுமே, இன்னும் நான் அறிய வேண்டுமே. வெறும் காற்றை போலவே சொல்லுவோமா, ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை என்னுடைய சரீரத்தில் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று உங்களுடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஓ, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு தெரியாத பகுதிகளை எனக்கு தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே. நான் உங்களை நோக்கி மாத்திரம் பார்க்கிறேன் என்று சொல்லுவோம்.
ஜெபிப்போமா? என்னுடைய உள்ளான மனுஷனை வல்லமைப்படுத்துங்க என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே, நான் பலவீனப்படுகிறேன் ஆண்டவரே. ஓ, இந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நீங்க காண்றீங்க. ஆம் சுவாமி, ஆம் சுவாமி. இன்னும் நான் அறிய வேண்டுமே, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சுவாமி, இன்னும் அதிகமாய் உங்களை அறிய கிருபை தாருங்க ஆண்டவரே. அந்த ஜீவனை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த நேரத்திலும் கூட எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர். நாங்கள் அந்த சரீரத்தை நாங்கள் இந்த எடுக்கிற போது நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அதை பரிபூர்ணமாய் கொடுக்கவும் வந்த தேவன் ஆண்டவரே. ஓ, இந்த நேரத்திலும் நாங்கள் அந்த ஜீவனை தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுதான் என்று எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. ஓ, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே, அந்த ஜீவனுக்குள்ளாக போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உங்களை நினைவு கூறுகிற இந்த காரியத்தை உண்மையாக எங்களுடைய சரீரங்களே நாங்கள் அனுபவிக்க, அந்த உயிர் தெளிந்த வல்லமை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி, அந்த எல்லை இல்லாத அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லி இதில் நாங்கள் பங்கு கொள்வோமா? நன்றி ஆண்டவரே. ஓ, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காக ஆண்டவரே, எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிற அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒன்றாக பங்கு கொள்ளுவோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, எங்களுடைய நோய்களையும் சுமந்து தீர்த்த தேவனாக இருக்கிறார். நேரத்தில் எங்களுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனமான பகுதியே இருக்கலாம், ஏதாவது ஒரு பலவீனமான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக நானும் நீங்களும் போய்கொண்டிருக்கலாம். அவருடைய இரத்தத்தின் வல்லம் எங்களை சகலத்திலும் சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. இந்த நேரத்திலும் சொல்லுவோம், ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி முற்றும் முழுவதுமாக சுத்திகரிங்க. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை நீங்கள் உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஜீவன் உள்ளவர் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காண்பித்திருக்கிறீங்கப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் தந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஒன்றாக பங்கு கொள்வோமா? நன்றி சுவாமி. தொடர்ந்தும் எங்களை அர்ப்பணித்தவர்களாக நாங்கள் சொல்லுவோமா ஒரு விஷயம்? ஆண்டவரே, முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தொழிலை, நான் படிக்கிற படிப்பை, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் இன்னும் அறியணும். உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பாக, உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக என்னை நீங்கள் உயிர்ப்பித்த தேவன் சுவாமி. அந்த ஜீவனை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு முன்பாக நிறைய தெரிவுகள் இருக்கலாம் ஆண்டவரே. நான் எப்போதும் உங்களை தெரிவு செய்கிற ஒரு மகனாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய மாம்சத்தை ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவனாக இல்லை, உங்களை பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவ போராட்டம் வருகிற போது உங்களை முன்பாக வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமா? பெரும் காற்றை போலவே. ஆம் சுவாமி. நன்றி சுவாமி. பெரும் காற்றை போலவே இயேசுவே
சித்தத்தை செய்திடுவே. பெரும் புயலை போலவே வெறும் காற்றை போலவே இயேசுவே வீசிடுவே. என் வாழ்விலே ஆம் சுவாமி உம் சித்தத்தை செய்திடுவே. வெறும் புயலை போலவே என்னுள்ளே விழுந்தருளுமே. என் வாழ்விலே உம் சித்தத்தை செய்திடுவே. சொல்லுவோமா, உண்மையாக அர்ப்பணிக்கிறேன். ஆம் சுவாமி, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் சுவாமி, முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யுங்க. இன்னும் அதிகமாக உங்களை அறிந்து கொள்ள, வர்ஷிப் லீடர் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களை இன்னுமாக பற்றிக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எங்களுடைய பலத்திலே நாங்கள் ஓடாத படிக்க ஆண்டவரே, உங்களுடைய பலத்திலே ஓடத்தக்கதாக எங்களுக்கு கிருபையை தாருங்க. உங்களால முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் சுவாமி, எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், ஞானத்தினால் எங்களை நிரப்புகிற தேவன், வல்லமையினால் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நேரத்திலும் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்க வல்லமையாய் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உங்களுக்கு என்று வாழத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தடைகளை எடுத்து போடுங்க அப்பா. எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா விதமான அந்தக்கார கிரிகைகளையும் நீங்க அப்பா சிலுவையிலே அப்பா நீங்க கொன்று ஆண்டவரே எங்களை அப்பா நீங்க கூட உயிரோடு எழுப்பின தேவன். இனி நாங்கள் பாவத்துக்கு அடிமைகள் அல்ல ஆண்டவரே, உங்களுக்கு அடிமைகளாய் மாற எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக செய்த எல்லா பெரிய காரியங்களுக்காக நன்றி. உங்களுடைய அன்பு கரத்துக்குள்ளே ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் எங்களோடு கூட இருந்து இறுதி வரைக்கும் நடத்த போதுமானவர் என்பதை நாங்கள் நம்பி உங்களை பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை ஒன்று மாத்திரம் எங்களுக்கு போதும். கடைசி வரைக்கும் ஆண்டவரே எங்களை நடத்த நீங்க போதுமானவராயிருக்கிறீங்க. எங்களுக்கு எதிராக எப்படிப்பட்டதான காரியங்கள் வந்தாலும் ஜெயம் கொடுக்கிற உயிர் தெளிந்த ஆண்டவர் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. அந்த மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கரத்துக்களை உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். Thank you, church.